வாழைப்பூவை உரிக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி அடுக்கடுக்காக உரிச்சிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு பெரிய நரம்பையும் கண்ணாடி தோலையும் உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். உள்ளே இருக்க பூவை பச்சையாகவே சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. வாழைப்பூவை நறுக்கிட்டு உப்பு கலந்த தண்ணி இல்லாட்டி மோர் கலந்த தண்ணி அப்படி இல்லைன்னா அரிசி கலந்த தண்ணியில் போட்டிங்கன்னா துவர்ப்பு குறைஞ்சிரும். இந்த மாதிரி தண்ணியில் போட்ட வாழைப்பூவை 2 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகளில் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் 2 வரமிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கப்பு வாழைப்பூவுக்கு 3/4 கப்பு வரைக்கும் கூட கடலைப்பருப்பு சேர்க்கலாம். கடலைப்பருப்பை 2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு அதையும் மிக்சியில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது கூட 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை முழுசாக எடுத்து வச்சு அதையும் சேர்த்து நல்லா உருண்டையாக வடை மாதிரி தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தீங்கன்னா அட்டகாசமான வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.